ஹலோ ஒன் வெல்கம் ராஜே. ஸோ இந்த வீடியோ பார்க்க போனால் ஹாக்காய் இந்த சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னை ஃபாலோ பண்ண உங்களுக்கு தெரியும், நான் எம்சியூ படங்கள் மட்டும் கிடையாது, ப்ராஜெக்ட்ஸ், சீரீஸ், ஒன் ஷாட்டாக இருக்கட்டும், படங்களாக இருக்கட்டும், எம்சியூ கம்ப்ளீட் டைம் லைன் ஆர்டர் படி வந்துட்டு ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதன் வரிசையில் வந்துட்டு நிறையா படங்கள் ஓகேவா, எம்சியூவில் வந்த த மெயின் ஓகேவா 22-23 ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு நான் ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு லோக்கி சீரீஸாக இருக்கட்டும், வாண்டா வெர்ஷன், அந்த சீரீஸ்லாம் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது ரீவாட்ச் கிடையாது, இப்போ தான் வாட்ச் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ரிவ்யூன்றது பண்ணுறேன் ஓகேவா. ஸோ என்னோட கோல் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ளார வந்துட்டு இந்த படங்கள்லாம், இந்த சீரீஸ், இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு கனெக்ட் இருக்கணும்ல. ஸோ அதுக்கு தான் என்னோட கோல். பட் வந்துட்டு இப்போ ஜூலை 31 நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டா கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நான் ப்ராஜெக்ட்ஸாக பார்த்துடலான்னு சொல்லிட்டு உட்காந்து ரிவ்யூ இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை பேருக்கு ஹாக்காய் இந்த கேரக்டர், இந்த அவெஞ்சர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ இந்த சின்ன வயசுலேயே பொதுவாக சொல்றேன், கேர்ளுக்கும் சரி பாய்க்கும் சரி, இந்த இந்த அம்பு இருக்குல்ல, வில் அம்பு இருக்குல்ல, அதை பிளே பண்ண நிறைய பேருக்கு பிடிக்கும் ஓகேவா. சில பேர் அதை கொஞ்சம் சீரியஸாக கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெயின் பண்ணி ஓகேவா அந்த விளையாட்டுலாம் கலந்துப்பாங்க. அந்த ஒலிம்பிக்லாம் வந்துட்டு இன்டர்நேஷனல் கேமா, ஸோ அதெல்லாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா. பட் இது ஒரு எம்சியூ அதுக்குள்ள வரும்போது இந்த ஹாக்காய் ஓகேவா, நீங்க அவெஞ்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஹாக்காய் அந்த கேரக்டருக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு ஸ்கோப் இருக்காது. ஒரு ஆரிஜின் ஸ்டோரி சொல்ற மாதிரி படம் இருக்காது ஓகேவா. இன்னைக்கு வந்து அவர் வந்துட்டு 10-11 தான் எழுந்துகிட்டு இருப்பாரு ஓகேவா. பட் இந்த சீரீஸ் கொண்டு வந்ததுனால ஹாக்காயோட ஆரிஜினல லைக் அவரை வச்சு ஒரு விஷயம் டீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வந்துட்டு அதுலேருந்து அந்த விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு கேரக்டர் தான் நம்ம கேட் பிஷப் ஓகேவா. அவங்க ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நியூ அவெஞ்சர் கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேவா. ஒரு என்னது நியூ அவெஞ்சரா, ஓகே யங் அவெஞ்சர்னு சொல்லலாம் ஓகேவா. மேபி வந்துட்டு ஒரு அடுத்த ஹாக்காய் இருக்கலாம் ஓகேவா, அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹாக்காய் வச்சு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு எடுத்துக்கிட்டா, எனி ஒன் கேன் பி அ ஹீரோ ஓகேவா. யாராக இருந்தாலும் பவர்ல இருக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்க வந்துட்டு அவெஞ்சர்ஸ் கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நட்டாஷாக்கும் இவருக்கும் 2 பேருக்கு மட்டும் தான் வந்துட்டு அந்த பவர்ஸ்ங்கிறது கிடையாது. பவர்ஸ் சொல்ல போனா அண்ட் சண்டை போடுது, அவர் வந்துட்டு சூப்பர் ஸ்பீட் எடுத்துக்கிட்டா லைக் ஹியூமன் ஸ்ட்ரென்த் தான் ஓகேவா. இந்த தனியா சீரம் போட்டுக்கிட்டா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹியூமன் பாடி ஸ்ட்ரென்த் தான் இருக்கு ஓகேவா 2 பேருக்கும். பட் வந்துட்டு நம்ம கேட் பிஷப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துது அந்த 2012ல அவெஞ்சர்ஸ் வந்துட்டு சிட்டாரியாமி கூட அந்த சண்டை நடக்கல. அப்போ வந்துட்டு அந்த இன்சிடென்ட்ல பார்த்த ஒரு விஷயம் வந்துட்டு ஹாக்காயை தான் பார்த்துருப்பாங்க. அவர் தான் வந்துட்டு வெறும் வில்லம்பை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு சண்டை போடுவார் ஓகேவா, எந்த ஒரு பவர்ஸ் எதுவுமே இல்லாம ஓகேவா. அதை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சி போய் அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டாங்க. லைக் ஹாக்காய் வந்துட்டு கேட் பிஷப்புக்கு ஒரு ரோல் மாடல். பட் ஹாக்காய்க்கா அப்படி இல்லை, நான் யாருக்கும் ரோல் மாடல் இல்லை ஓகே. நான் என்னோட வேலை நான் அப்படி செய்யறேன், இப்போ ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கேன் ஓகேவா. ஆக்சுவலி இந்த சீரீஸ் வந்துட்டு நான் பார்க்கணும்னு பிளான்ல இல்லை, ஆக்சுவலி ஸ்கிப் பண்ணி தான் இருந்தேன். பட் வந்துட்டு இந்த சீரீஸ்ல வந்துட்டு ஹெலேனா பிலோவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கிங்பிங் ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எக்கோ ஓகே அந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சரி பார்த்துன்னு சொல்லி பார்த்தேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட் வந்து ஒரு 40 to 50 மினிட்ஸ்க்குள்ளார இருக்கும். ஸோ டோட்டலாக 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ ஒரே சீசன் 1 தான், இதே போதுமானது ஓகேவா. ஸோ நீங்கள் பிச் வாட்ச் பண்ணால் கூட வந்துட்டு ஒரு 4 hours 50 மினிட்ஸ்க்குள்ளார வந்துட்டு பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா. அந்த சீரீஸ் வந்துட்டு உட்காந்த அந்த இன்ட்ரோ அந்த அவுட்ரோலாம் ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்து உட்காந்து ஒரு 4 hours கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன் ஓகேவா. ஒரு நாளில் பார்த்து முடிச்சிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் இருட்டில் எடுத்திருந்தாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு பிஃபோர் இன்ஃபினிட்டி வார் அந்த விஷயத்த காமிச்சிருங்க. லைக் வந்துட்டு இன்ஃபினிட்டி வார் அப்போ நம்ம டேனோஸ் ஸ்னாப் போட்டப்போ வந்துட்டு நம்ம ஹெலனா பிலோவா ஓகேவா, நம்ம பிளாக் பீரோட தங்கச்சி இருக்காங்க, நம்ம யார் அவங்க நட்டாஷாவோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க ஆக்சுவலி வந்துட்டு டஸ்ட் ஆயிட்டாங்க ஓகேவா. அது வந்துட்டு இந்த சீரீஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஈஸ்டர் எக்காக காமிச்சிருந்தாங்க. ஓகே இவங்க எங்கடா போயிருந்தாங்க அந்த டைம்ல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துக்குல, அது ஒன்று காமிச்சிருந்தாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஓகேவா. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் நம்ம டவுட் இருக்கும்ல, லைக் வந்துட்டு அதுக்கு எக்ஸ்பிளேஷனும் வந்துருச்சு. லைக் வந்துட்டு இந்த தேனோஸ் ஸ்னாப் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க யாருமே சாகல, திரும்ப வந்துட்டு நம்ம ஹல்க்கு ஸ்னாப் போட்டு கொண்டு வந்தார்ல. ஸோ அவங்களாம் வந்துட்டு எந்த இடத்துல எப்படி எந்த வயசுல எந்த ஒரு
பிசிக்கலா எப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு டஸ்ட் ஆனாங்களோ அதே மாதிரி தான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. விச் இஸ் வந்து அதே வயசுல தான் ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஓகேவா? இது வந்துட்டு நம்மளுக்கு 5 வருஷம் கழிச்சு அவங்க ரிட்டர்ன் ஆயிருந்தாலும் பட் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போன மாதிரி தான். லைக் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு போன மாதிரி தான். ஓகேவா? ஆக்சுவலி ஆண்ட்மேனுக்கும் அதே கதை தான். ஓகேவா? ஆண்ட்மேன் என்னன்னா டஸ்ட் ஆகல, அவர் வந்து அந்த குவாண்டம் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு 5 மணி நேரம் தான் ஆச்சு. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு விஷயம் அது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெயின் நம்ம கேரக்டருக்கு வந்தோம்னா நம்ம கேட் பிஷப் அண்ட் ஹாக்காய். ஓகேவா? ஆக்சுவலி இது வந்துட்டு நான் அந்த சினாப்சிஸ்லாம் கொஞ்சம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து மென்டோர் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மென்டோர் இல்லை, லைக் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, தனியா போய் ட்ரெயின் பண்றது, தனியா கூட்டு போய் ட்ரெயின் பண்றது அந்த மாதிரிலாம் இல்ல. லைக் சண்டை போட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், அதுக்குள்ளே ஒரு 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 லைக் லெசன் மாதிரி கத்து கொடுத்துருப்பாரு. ஓகே, அங்க ஒரு ட்ரைனிங் செஷன் நடக்கும் உண்மையான ஃபைட் சீக்வன்ஸ்க்குள்ள. ஓகேவா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த இந்த அவர் ஒரு ஒரு அந்த பிரிட்ஜ்ல ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நினைக்கிறேன். நான் வந்துட்டு நீ அம்பை வந்துட்டு மேல வந்துட்டு நீ ஏம் பண்ணி ஷூட் பண்ண. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அந்த அம்பை வச்சு நான் வந்துட்டு அதை நோக்கி நான் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகே, நீ மேல ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த அம்பை வந்துட்டு அவர் யூஸ் பண்ண அம்பு என்னென்ன எடுத்துக்க அந்த ஏரோ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிம் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ல, அது பிம்மோட ஏரோ விச் வந்துட்டு அதை வச்சு ஷூட் பண்ணா பெருசாயிரும். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வந்துட்டு ஹியூஜ் சைஸா மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பிரிட்ஜ் ஃபைட் சீன் நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த அவரோட ஏரோ வச்சு இன்னொன்று ஏரோ ஷூட் பண்ணும்போது அந்த ஏரோ பெருசாச்சு. ஓகேவா? ஆக்சுவலி அது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பா சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாறி ஏகப்பட்ட அதை நீங்க அவெஞ்சர்ஸ்லேயே பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு அவெஞ்சர்ஸ் படத்துலேயே பார்த்துருந்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட விதமான ஏரோஸ் இருக்கும் அவர்கிட்ட. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெடிக்கிற ஏரோஸ் இருக்கும். லைக் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க சிவில் வார்ல பார்த்துருக்கீங்க, ஒரு ஏரோ வந்துட்டு லைக் 5 ஏரோவா மாறும், 5 பேர் ஷூட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஏரோ வந்துட்டு கேஸ் ஏரோ மாதிரி இருக்கும். சில ஏரோ வந்துட்டு வலை ஏரோ மாதிரி இருக்கும். ஓகேவா? வலை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஏரோஸ் இருக்கும். சில ஏரோஸ் வந்து லைக் வந்துட்டு அந்த கொக்கி மாதிரி இருக்கும். அந்த ஏரோ ஷூட் பண்றது அதை நம்ம பிடிச்சிக்கிட்டே வந்து ஸ்விங் பண்ணலாம். அந்த மாதிரி விதவிதமான ஏரோஸ் இருக்கும். ஓகே, பட் வந்து இந்த இந்த சீரீஸ்ல வந்து விதவிதமான ஏரோஸ் காமிச்சிருந்தாங்க. லைக் வந்து ஒரு ஜெல்லி மாதிரியா இருக்கட்டும், ஒரு புகை மாதிரி, ஓகே, ஒரு ஸ்மோக் வர மாதிரி ஏரோஸ் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பிம் ஏரோவா இருக்கட்டும், இந்த மாதிரி விதவிதமான டைப்ஸ் ஆஃப் ஏரோஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம டோனி ஸ்டார்க் இருக்காருல்ல, எல்லாத்துக்கும் டெக்னாலஜி வைஸ் வந்துட்டு அவர் எல்லாத்துக்கும் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு வெப்பன்ஸ் சொல்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கும் டவுட் இருந்துச்சு, எனக்கும் டவுட் இருந்துச்சு பர்சனலா, எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தீங்களே, எங்கடா ஹாக்காய்க்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படிதான் இருந்துச்சு. பட் வந்துட்டு ஹாக்காய்க்கும் வந்துட்டு அவர் ஸ்டாக் இண்டஸ்ட்ரி வழியா வந்துட்டு அந்த ஹேரோ வந்துட்டு விதமான ஹேரோ வந்துட்டு அவருக்கு அந்த பவர்ஸ் உள்ள ஹேரோ வந்துட்டு அந்த ஹேரோட ஹெட் செஞ்சு கொடுத்துருக்காரு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அச்சாம்பாளைய ட்விஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம கேட் பிஷப்போட அம்மா தான் வந்துட்டு கொஞ்சம் கிங்பிங்கோட லைக் வந்துட்டு அந்த கிங்பிங் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவு நடந்த ஒரு விஷயம் வந்துட்டு அதுக்கு மூல காரணமே கிங்பிங் தான் அப்படின்னு வச்சு விட்டானுங்க. அது எனக்கு கொஞ்சம் உண்மையில ட்விஸ்டா இருந்துச்சு. ஓகேவா? இந்த சீரீஸ்ல வந்துட்டு நான் கேள்விப்பட்டு இந்த சீரீஸை பார்த்தேன் கிங்பிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்படி ஒரு ட்விஸ்டா இருக்கும் நான் எதிரே பார்க்கல. உண்மையில இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த கிங்பிங் வந்ததுலாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிங்பிங் வந்துட்டு இந்த நெட்ஃபிளிக்ஸ் வெர்ஷன் ஆஃப் டேர்டெவில் இருக்கும்ல, ஸோ அதுல வந்து தான் கிங்பிங் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இதுல தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெல் மீ இஃப் ஐ எம் ராங், நாட் ராங். ஓகேவா? அதுக்கப்புறம் கிங்பின் பார்த்தப்போ வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா எம்சியூல கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பல்கா காமிப்பாங்க. லைக் வந்துட்டு கொஞ்சம் காமிக் புக் அக்யூரேட்டா, காமிக் புக்ல வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மசல் கை. ஓகேவா? லைக் பார்க்க பெருசா ஜெயண்டா இருப்பாரு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அப்படிதான் காமிப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து ஒரு நார்மல் சைஸ்லேயே காமிச்சிருந்தாங்க. மேபி வேற சீரீஸ்லயோ வேற படத்துலயோ வந்துட்டு அவருக்கு ஏதாச்சும் சீரம் கிடைச்சி அவர் பாடி பில்ட் பெருசா வர மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு லைக் இது பார்க்கும்போது அந்த மொட்டை தலையோட பார்க்கும்போது ஒயிட் கோட் அந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே கிங் பிங் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அது பத்தல ஒன்றும், அவர் ஒன்றும் பல்கா இருக்கணும். ஓகே, ஒன்றும் பெரிய பெருசா இருக்கணும் பிசிக்கலி சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்பதான் அந்த கிங் பிங் அந்த அந்த நம்மளுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். ரைட்டா? ஸோ அது மட்டும் தான் சின்ன குறையா இருந்துச்சு. மேபி அடுத்த படத்துல சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஹாக்காய்க்கும் கேட் பிஷப்புக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்க டெக்னிக் சில அந்த காயினை ஸ்பின் பண்ற ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுப்பாரு. அது இன்னொரு எபிசோட்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த விஷயம்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சீரீஸ்ல வந்து நம்ம ஹாக்காய்க்கு வந்துட்டு அவரோட புது சூட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கேட் பிஷப்பும் சரி, இருக்கும் ஹாக்காயோட ஷூட்ஸும் சரி, அது பர்பிள் கலர்ல கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஹெலேனா. ஓகேவா? அது ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹெலேனா பிலோவா. ஓகேவா? அந்த கேரக்டரா எனக்கு என்னன்னு தெரியல. பட் வந்துட்டு அந்த கேரக்டரை பிளே பண்ண அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்க பேர் எனக்கு உண்மையிலேயே வாயில நுழையலைங்க. ஓகேவா?
ஃப்ளோரன்ஸ் பியூக், ஈஸியாக தான் இருக்கு. ஓகே, ஃப்ளோரன்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா, எலினா பெலோவா இருக்காங்க. ஆக்சுவலி அந்த அவங்க பேசுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எதுலன்னு தெரியுமா, ஆக்சுவலி இந்த சீரீஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் பார்க்கவே இல்லை. இவன் வந்து பிளாக் வீடோ படம் கூட பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள நான் தண்டர்போல்ட்ஸ் பார்த்துட்டேன். தண்டர்போல்ட்ஸ் த நியூ அவெஞ்சர்ஸ் படம் இருக்கா போய் பார்த்துட்டேன். ஸோ அதுலேருந்து அந்த கேரக்டர் அந்த ஹெலனா பெலோவா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க பேசுற விதம், அவங்க ஆட்டிடியூட், பிஹேவியர், ஓகேவா, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண விதம், அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. அந்த கேரக்டரே எனக்கு பிடிச்சிச்சு தான் இப்போ சொல்லலாம். திரும்ப இந்த கேரக்டர் ஹெலனா பெலோவா வந்துட்டு திரும்பவும் கிடையாது. ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல பாக்குறப்போ வந்துட்டு நான் இப்போ தானே பாக்குறேன். ஸோ பாக்குறப்போ எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆச்சு. ஓ, இவங்களா ஹெலனா பெலோவா, என்னோட ஃபேவரட் கேரக்டர் ஆச்சு. ஸோ அப்புறம் அவங்க பேசுற விதம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி ஒரு ஹாக்காயை போட்டு தள்ளுறதுக்கு தான் வருவாங்க. ஏன்னா வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு பிளாக் வீடோட படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஆஃப்டர் அந்த அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நெட்டாஷா இறந்து போயிட்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ அவங்களோட கலர்ல இருக்கிறப்ப வந்துட்டு அந்த வேலண்டினா சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். ஆக்சுவலி வந்துட்டு ஹாக்காயை வந்துட்டு காமிச்சு உன்னோட அக்கா இறந்த காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு லைக் மூட்டி விடுற மாதிரி அந்த ஒரு சீன் இருக்கும். ஓகேவா, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் வேலண்டினா மூட்டி விட்டு தான் வந்துட்டு ஹாக்காயை போட்டுதலுக்கு வரா அப்படின்ட்டு. பட் அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நம்ம கேட் பிஷப்போட அம்மா அவங்க தான் வந்துட்டு அவங்க சொல்லி தான் வந்துட்டு ஹெலனாவே வந்துட்டு ஹாக்காயை போட்டுதலுக்கு வருவா. ஓகேவா, ஸோ இந்த விஷயம்லாம் நடந்துருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாரிஸ் வந்துட்டு ஓவராலா சுற்றி போய்கிட்டே இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. ஓகேவா, ஸோ இந்த விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ நான் இந்த 4 மணி நேரம் இருக்குல்ல, 4 மணி நேரம் ஸ்டாரி இருக்குல்ல, ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு வாரமாக நடக்குது. கிறிஸ்மஸ், ஓகேவா, கிறிஸ்மஸ் வாரம். ஓகேவா, ஆக்சுவலி ஹாக்காயோட பிளான் குழந்தைங்க கூட, ஒய்ஃபு கூட வந்துட்டு ஃபேமிலி கூட கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிதான் பசங்களும் எதிர்பார்த்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வரணும்னா அவரே எதிர்பார்க்கல. ஓகேவா, பட் மனசு எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்காரு. ஓகேவா, அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு நம்ம கேட் பிஷப்பும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக் பேர் என்னமோ தாங்க வரும், லக்கா, எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. அந்த டாக் கொஞ்சம் கியூட்டா இருந்துச்சு. பட் கதைக்கு இந்த டாக் வந்துட்டு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இல்லை. கொஞ்சம் அந்த அந்த கியூட் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகேவா, அது எங்கேயோ ஒரு ஸ்ட்ரீட் டாக்னு நினைக்கிறேன். ஆனா அது கியூட்டா இருந்துச்சு. அது மட்டும் தான், மற்றபடி எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லும் ஹெல்ப்பா இல்லை அந்த டாக். ஓகேவா, அப்புறம் கடைசியில எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து ஒன்னா கிறிஸ்மஸ் கொண்டாடுற மாதிரி நம்ம கிளிங் டு ஃபேமிலி கூட அந்த மாதிரி சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருந்துச்சா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இல்லை. பட் வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்சு ஓவர்லோட் ரேட்டராகவும் இல்லை, அதே நேரத்தில் ரொம்ப லோவாகவும் இல்லை, கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சு. ஓகேவா, சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த இருட்டில் நைட்டில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். ஆக்சுவலி வந்துட்டு அப்போ வந்துட்டு நம்ம ஹெலனா பெலோவா வந்துட்டு அவங்க அந்த காமிக் அக்யூரேட் அந்த மாஸ்க் ஒன்று போட்டு வருவாங்க. அந்த எப்படி சொல்றது, அந்த கிரீன் கலர் மாஸ்க் ஒன்று போட்டு வருவாங்க. அது அப்படியே காமிக் அக்யூரேட்டாக அது கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எக்கோ அவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹாக்காய் கூட வந்துட்டு சண்டை நடந்துருக்கும். ஓகேவா, அது ஒரு ரூஃப் டாப்ல நினைக்கிறேன் அந்த சண்டை நடந்துருக்கும். ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் கொஞ்சம் லைட்டிங் மட்டும் கொஞ்சம் வெளிச்சத்துல வச்சிருக்கலாம், இருட்டா இருந்தாலும். பட் நைட் எடுத்திருக்கனால கொஞ்சம் தெளிவா பார்க்க முடியல. ஓகேவா, அதே கொஞ்சம் பகல்லையோ இல்லை கொஞ்சம் லைட்டிங் செட்டப்லாம் கொஞ்சம் லைட் வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கிளியரா பார்த்துருக்கலாம். பட் அந்த பார்த்த வரைக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டேக்ல ஒரு ஷார்ட் ஒன்று வரும், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அதே எபிசோட்ல நினைக்கிறேன் நம்ம ஹாக்காய் வந்துட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாரு. லைக் வந்துட்டு ஒரு அம்பை பறக்க விட்டு ஒரு உட்டன் ஏரோ பறக்க விட்டு அந்த இன்னொரு ஏரோ வச்சு அந்த ஏரோ வந்துட்டு அவர் அடிப்பாரு. அடிக்கிறப்ப வந்துட்டு அந்த ஏரோ வந்துட்டு 1க்கு 3 பிரிக்கும். ஸோ ஒரே நேரத்துல மூணு பேர் அட்டாக் பண்ணும். ஓகேவா, அந்த ஷார்ட்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, ஸோ ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஹாக்காயோட ஃபேனா மாறிட்டேன். நம்மளுக்கும் அந்த ஹேரோ போ கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் வந்துட்டு மேபி யாரெல்லாம் வந்துட்டு ஹாக்காய் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் வந்து கேட் பிஷப் மாதிரி வந்துட்டு ஒரு தாட்ல எழுந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான ஒரு சீரீஸ் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ பட் எனிவேஸ் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே சொல்ல போனா. ஸோ யாரும் ஒன்று பார்க்கலையே வந்துட்டு டிஸ்னி பிளஸ்ல வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான எபிசோடு சொல்றதை விட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம கேட் பிஷப் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன சீரீஸ்ல வந்தாங்க என்ன இல்லை, மேபி மிஸ் மார்வெல் அதுல வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் அந்த ரிவ்யூல வந்துட்டு மொத்த கதையை நான் சொல்றேன். சரிங்களா, ஸோ யா இது சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பாய்.